இப்படி எதுக்கு பதற அடிச்சுட்டு ஓடி வரேன்னா புறா முட்டைக்கான எதிரிகளை காலங்காத்தால வந்துட்டாங்க. யார் அவங்க வாங்க பார்க்கலாம். முந்தா நேற்று காக்டெயில் வாங்கிட்டு வந்தாலும் அந்த கேஸோட பார்த்தா இந்த இடத்துல கயிறு போட்டு வந்து கட்டி தொங்கி விட்டுருக்கும். பாக்குறதுக்கு சும்மா அல்டிமேட்டா இருக்கு. பாக்குறதுக்கு லுக்கா இருந்தாலும் ஏன்டா இந்த இடத்துல கேஸ் வந்து கட்டணும்னு ஆயிட்டுங்க. இந்த இடத்துல செட் ஆக மாட்டேங்குது போல. அதனால பார்த்தா இந்தாண்ட அந்தாண்டி தள்ளாடுறாங்க. நைட் ஒரு 8 மணி போல லவ் பேர்ட்ஸ் கேஸ்ல விட்டோன்னே 2 பேருமே லவ் பேர்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நம்ம காக்டெயில் எத்தனை பேர் பிடிச்சிருக்கோ ஒயிட் கலர் ஆர்ட் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நாள் காலையில தூங்கி வச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கேஜாண்ட போய் பார்த்தா பயங்கரமான சேட்டெல்லாம் பண்றாங்க. இந்த வீடியோல நீங்களே பாருங்களேன். எல்லோ பேட்டர்ன் காக்டெயில் சும்மா பயங்கரமா வந்து சர்க்கஸ் எல்லாம் பண்றாங்க. லவ் பேர்ட்ஸ் கேஜுவல்ல பார்த்தோன்னே நானே மிரண்டு போயிட்டேங்க. மேல ஏற கம்பி பிடிச்சிட்டு தலைகளை நின்றுட்டு பயங்கரமா வந்து போஸ் கொடுக்குறாரு. அந்த போஸ் வார்த்தையால சொல்ல முடியாது. சும்மா பங்கமா வந்து போஸ் கொடுக்குறாருல. ரொம்ப நேரமா 2 பேருமே பார்த்துட்டே இருந்தாங்க. சரி ஃபுட்டு வந்து போடுமேன்னு சொல்லிட்டு ஃபீடிங் பாக்ஸ் வேற இல்லை வாங்கணும். அதனால பார்த்தா ஏதோ கப்பு மாதிரி இருந்துச்சு. அதில் பார்த்தா ஃபுட்டு வந்து போட்டு எடுத்து வச்சிட்டோம். இன்னும் எந்த புறாவுக்கு வந்து ஃபுட்டு வந்து போடல. சரி புறாக்கு வந்து ஃபுட்டு வந்து கீழே போய் எடுத்துட்டு வரணும். கீழே போய் புறாக்கு வந்து ஃபுட்டு எடுத்துட்டு வரதுக்குள்ள பார்த்தா புறா முட்டைக்கான எதிரிகளை வந்துட்டாங்க. அந்தாண்டி வீட்டில் உட்காந்துருக்காங்களா அவங்க தான் புறா முட்டை எடுத்துட்டு போய் காலங்காத்தால ஆம்லேட் போட்டு சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு மேலே புறாக்கு வந்து ஃபுட்டு எடுத்துட்டு வந்து போட்டா சோலி முடிச்சு விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.